ஹலோ எவ்ரிவன், வணக்கம். தமிழ் பாடம் 3ஆம் வகுப்பு. நம்ம ஏற்கனவே இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இதை பற்றி படித்திருக்கோம். இதில் சில உதாரணங்கள் இருக்கிறது. பின்வரும் வாக்கியத்தை படித்து உரிய காலத்தை எழுதுக. காலம் அது என்னது? டென்ஸ் வரும் இல்லையா? ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் அண்டு ஃப்யூச்சர் டென்ஸ் இங்கிலீஷில் சொல்லுவோம். அதே தான் நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம். இப்போ இது தமிழில் திருவள்ளுவர் திருக்குறளை எழுதினார். எழுதினார் அப்படின்னு இருக்குது. எழுதினார் என்பது இப்போது எழுதப்பட்டதில்லை, ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்டுள்ளது. அப்போ எழுதினார் என்பது எந்த காலம்? இது பாஸ்ட், முடிந்து விட்டது. அது என்ன காலம்? இறந்த காலம். என்ன எழுதணும்? இறந்த காலம். ரெண்டாவது பாருங்க, நான் நண்பனுடன் விளையாடுகிறேன். இப்போ விளையாடி கொண்டு இருக்கிறேன். அப்போ என்னது? விளையாடுகிறேன், இப்போ செய்கிறது. அப்போ நம்ம அது எந்த காலத்தை குறிக்கும்? நிகழ்காலம். நான் நண்பனுடன் விளையாடுகிறேன் என்பது நிகழ்காலம். மூன்றாவது பாருங்க, சந்திரன் இரவில் வரும். சந்திரன் எப்பொழுது வரும்? இரவில் வரும். இனிமேல் தான் வரும். இப்போ வரைக்கும் இல்லை, இனிமேல் வரும். வரப்போவதற்கு என்ன சொல்லுவோம்? எதிர்காலம். இனிமேல் வரப்போகும், அதுக்காக இரவில் வரும். எதிர்காலம். சந்திரன் இரவில் வரும். நான்காவது பாருங்க, நேற்று பள்ளி விடுமுறை. நேற்று பள்ளி விடுமுறையாக இருந்தது இல்லையா? அப்போ அது என்ன காலம்? இறந்த காலம். இறந்த காலம். நேற்று பள்ளி விடுமுறையாக இருந்தது, அது இறந்த காலம். ஐந்தாவது பாருங்க, கடைசிது, என் ஆசிரியர் நன்றாக பாடம் கற்பிக்கிறார். அவர் இப்போ நன்றாக பாடம் கற்பித்துட்டு இருக்காங்க இல்லையா? அதை இப்போ கற்பிக்கிறார் அப்படின்பது அது நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ எதை குறிக்கும்? அது நிகழ்காலம். என் ஆசிரியர் நன்றாக பாடம் கற்பிக்கிறார், நிகழ்காலம். இப்போ ப்ரெசண்ட்டு போயிட்டு இருக்கிறது, அது நம்ம நிகழ்காலத்தில் சொல்லுவோம். இதே மாதிரி நீங்கள் குழந்தைகளை எந்த வார்த்தை, எந்த வாக்கியம் அது எதிர்காலம், முடிந்து போன காலம் என்ன, நடக்கிற காலம் எதை சொல்லுவோம், நடக்கப் போகிறது, இனி நடக்கப் போகிறது அதை எதை சொல்லுவோம், எந்த காலத்தை குறிக்கும், இதை நல்லா புரிஞ்சிட்டு அதுக்கேற்றபடி அதனுடைய காலத்தை உரிய இடத்தில் எழுதி படிச்சுக்கணும் இல்லையா? தேங்க்யூ.